ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் மதிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நான் மட்டன் பிரியாணி செஞ்சோம். மட்டன் கிரேவி செஞ்சு சாப்பிட்டு இப்போ படுத்து கிடக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். மட்டன் பிரியாணி செஞ்சோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம். இந்த மட்டன் கிரேவி செஞ்சோம். வெங்காயம் பச்சடி செஞ்சோம். சாப்பிட்டேன். இருந்தாலும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோ எடுத்து போடலான்னு பார்த்தோம். இப்போ தான் காலையில் இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மட்டன் பிரியாணி சாப்பிட்டோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் சாப்பிடலாம். சரிங்களா? கடையில் தான் இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கடைக்கு பின்னாடி ஒரு இது மாதிரி போட்டிருக்கு. அதில் இருக்கிறோம். இதுதான் நான் சமைக்கிற இடம். பார்த்துக்கிறேங்க. இது மண் சரியான எறும்பு ஃப்ரெண்ட்ஸ். எறும்பு பொடி போட்டிருக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே கோழியெல்லாம் நிற்கிது. எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். என்ன நீங்கள் இது பிரியாணி செய்கிறதெல்லாம் எடுத்து போடலைன்னா, ஏன்னா வீடியோ எடுக்க முடியலை. சீக்கிரமாக செய்துட்டேன். மற்றது நம்ம கேமராவை ஆன் பண்ணி வச்சுட்டு செய்கிறதுக்கு இது ஃபோனில் தானே எடுக்கிறோம். அதனால் வீடியோ எடுக்க முடியலை. அப்புறமா சில பிறகு நான் வீடியோ பிரியாணி செய்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கு எடுத்து போடுறேன். முதல் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க பழைய வீடியோவுக்கு. இப்போ தான் எல்லா வீடியோவையும் எடுத்து பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் ஒரு வீடியோவுக்கு 36-37 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தோன்னே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லோரும் அண்ணி என்ன செய்கிறீங்கன்னு எல்லாம் கேட்டிருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும். ரொம்ப நன்றி. நான் ஏதோ ஒரு வீடியோ சும்மா எல்லாரையும் போல் எடிட்டிங் பண்ண முடியாது, எனக்கு தெரியாது. அதனால் இருக்கிற ஃபோனை வச்சு நான் எடுத்து போடுறேன். எல்லோரும் பார்க்குறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க. அனைவருக்கும் நன்றி. ஆமாம், அனைவருக்கும் ரொம்ப நன்றி. நான் எனக்கு ரொம்ப விருப்பம் என்னென்னா, எனக்கு நிறைய விருப்பம் இந்த யூடியூப் ஒரு பெரிய லெவலில் வரணும். நம்ம அதில் இருந்து நம்ம ஒரு ஏதோ அமௌண்ட் வரும் அப்படின்ட்டுலாம் எதிர்பார்ப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஏதோ ஒரு ஆர்வத்தில் பண்ணுறேன். எனக்கு இன்னும் தெரியாது என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. ரொம்ப இதாக இருக்கும். எடிட் பண்ண தெரியாது. ரொம்ப கவலை தான். என்ன செய்ய, எப்படியோ நம்ம எடுத்து போடுவோம். ஒரு நாள் அவரை பார்க்குறவங்க ஏதோ ஒரு உதவி பண்ணுவாங்க அப்படின்ட்டு உன்னைக்குமே நான் எடுத்து போடுறது. எனக்காக இல்லாட்டியும் எதிர்காலத்தில் என் மகளுக்கு ஒரு மகள் இருக்கிறாங்க. அவங்களுக்காகத்தான் கண்டிப்பாக நான் இந்த வீடியோ எடுப்பேன். நம்ம ஏதோ சம்பாதிச்சு சாப்பிட்டு போயிடும். ஏதோ ஒரு சின்ன வருமானம் வந்தால் கூட அந்த பிள்ளைக்கு நான் உதவி பண்ணணும் அப்படின்ட்டு. ஏன்னா அவளுக்கு எதுவுமே நான் பண்ணாமல் வந்துட்டேன். ரொம்ப கவலை. என் மகளை படிப்பித்தேன், அவளுக்கு நகை வாங்கி கொடுத்தேன், வீடு கட்டி கொடுத்துருக்குறேன். அப்படி அவளுக்கு எதுவுமே பண்ணலை. அதனால் இது அவளுக்காக ஏதோ சின்ன நகைகள் அப்படி எடுத்து போடலாம் அப்படின்ற ஒரு இதுதான். ரொம்ப கவலை தான். என்ன செய்கிற ஃப்ரெண்ட்ஸ், கவலையாக இருக்கும்போதுமே சிரிச்சிட்டு தான் நம்ம வீடியோ எடுத்து போடுறேன். ஏதோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோரும். ஆமாம்,
ரொம்ப தேங்க்யூ. நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய்.